I am Lakshmi from Sun Metric Higher Secondary School, Vallam. இப்போ அழகிட்டு வாய்ப்பாடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு திருக்குறள் எழுதிக்கலாம். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலா தார். இப்போ இதை சீர் அசை வாய்ப்பாடாக பிரிச்சுக்கலாம். சீரில் ஒவ்வொரு சொற்களை எடுத்து எழுதிக்கலாம். திருக்குறளில் இருக்கிற சொற்களை எடுத்து எழுதிக்கலாம். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலா தார். அசை, இதை எப்படி பிரித்து அசை எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க. நேரசையில் தனிக்குறில்னா ஒரு குறில் இருந்தால், எடுத்துக்காட்டு பா தான் குறில்னு சொல்லுவோம். குறில்னா ஒரு எழுத்து குறுகி ஒலிக்கிறது தான் குறில். நெடில்னா ஒரு எழுத்து நீண்டு ஒலிப்பது தான் நெடில். அதனுடைய மாத்திரை அளவு, குறிலோட மாத்திரை அளவு பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரையாக இருக்கும். நெடிலோட ஒலிக்கிற ஒலி 2 மாத்திரையாக இருக்கும். குறிலில் பார்த்திங்கன்னா இப்போ பா குறில், நெடில் பா. மாத்திரைனா ஓர் எழுத்தை ஒலிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் கால அளவு தான் மாத்திரை. இப்போது குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2 மாத்திரை அளவு. இப்போ இதை வச்சு பிரிக்கலாங்க. தனி நெடில் வந்தால் நேரசை, தனி நெடில் ஒற்று வந்தால் நேரசை, இருகுறில் நிறையசை, இருகுறில் ஒற்று நிறையசை, குறில் நெடில் வந்தால் நிறையசை, குறில் நெடில் ஒற்று வந்தால் நிறையசை. ஒற்று என்பது இங்கே மெய் எழுத்து தான் ஒற்றுன்னு சொல்லுவோம். இப்போ இதை வச்சு நம்ம பிரிக்கலாங்க. உ என்பது குறில், லா என்பது குறில். அப்போது இருகுறில் வந்தால் நிறையசை, அப்போது நிறைன்னு எழுதிக்கலாம். இத் ஒற்று வரும்போதே பிரிச்சுக்கணுங்க. ஒற்று பக்கத்துலேயே பிரிச்சுக்கணும். குறில், இத் ஒற்று. அப்போது தனிக்குறில் ஒற்று, அதாவது ஒரு குறில் ஒற்று வந்தால் நேரசை, நேரன்னு எழுதிக்கலாம். தோ என்பது நெடில், தனி நெடில், ஒரு நெடில் வந்தால் நேர். இப்போ அதுக்கு வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா புளி மாங்காய். அசை சீரில் நிறை நேர் வந்தால் புளி மாங்காய் நீங்கள் எழுதிக்கலாங்க. டோ என்பது குறிலா நெடிலான்னு பார்க்கலாம். இட்டு கூட்டல் ஓ டோ. இப்போது ஓ என்பது உயிரெழுத்து, இது குறில். ஓ என்பது நெடில், இதுவும் உயிரெழுத்து ஆனால் நெடில். இப்போது இது கூட சேரும்போது, இட்டு கூட்டல் ஓ சேரும்போது டோ என்ற குறில் பிறக்கிறது. இட்டு கூட்டல் ஓ சேரும்போது டோ நெடில் பிறக்கிறது. இப்போ டோ என்பது குறில். இப்போது டோ குறில் இட்டு ஒற்று பக்கத்துலேயே பிரிச்சுக்கலாம். இப்போது தனிக்குறில் ஒற்று வந்தால் நேரசை, நேர். அப்போ டா என்பது குறில், தனிக்குறில் வந்தால் நேரசை. அப்போ நேருக்கு ஈரசை சீரில் வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா நேர் தேமான்னு எழுதிடுங்க. ஒழுகல், இப்போது ஓ என்பது குறில், என்பது குறில். அப்போது இருகுறில் வந்தால் நிறையசை, இங்கே பிரிச்சுக்கலாம். நிறைன்னு எழுதிக்கலாம். தனிக்குறில் ஒற்று, ஒற்று. அப்போது தனிக்குறில் ஒற்று நேரசை, நேருன்னு எழுதிக்கலாம். நிறை நேர், ஈரசை சீரில் நிறை நேர் புளிமான்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பல கற்றும், பல பா என்பது குறில், லா என்பது குறில். அப்போ இருகுறில். காவும் குறில். அப்போது குறில் 3 குறில் வர்றதுக்கு நம்மளுக்கு அசை கிடையாது. ஸோ இங்கே இரு குறிலாண்டே நம்ம பிரிச்சுக்கலாம். இரு குறில் வந்தால் நிறை. குறில் இற்று, இரு ஒற்று. அப்போது அங்கே பிரிச்சுக்கலாம். ஒற்று பக்கத்தில் எப்போவுமே பிரிச்சுக்கணும். அப்போ குறில் ஒற்று, தனிக்குறில் ஒற்று நேரசை, நேர். குறில் ஒற்று, தனிக்குறில் ஒற்று நேர். அப்போ அசை சீரில் நிறை நேர் புளிமாங்காய் வாய்ப்பாடு.
நெக்ஸ்ட்டு கல்லார். கா என்பது குறில், இல் என்பது ஒற்று. தனிக்குறில் ஒற்று. அப்போது நேரசை. இங்கே பிரிச்சுக்கலாம். நேர். நெக்ஸ்ட்டு லா என்பது நெடில், இர் என்பது ஒற்று. நெடில், தனி நெடில் ஒற்று, நேரசை. அப்போது வாய்ப்பாடில் ஈரசை சீர் வாய்ப்பாடில் பாருங்கள். நிறை நேர் நேர் தேமா. அப்போ நேர் நேர் தேமா. நெக்ஸ்ட்டு அறிவிலா. ஆ ரி. ஆ வந்து குறில், ரி வந்து குறில். அப்போ இரு குறில் நிறை. இங்கே பிரிச்சுக்கலாம். நிறை. வி என்பது குறில், லா என்பது நெடில். அப்போ குறில் நெடில் வந்தால் நிறையசை. நிறை. அப்போ நிறை நிறை ஈரசை சீரில் நிறை நிறை கருவிலம். நெக்ஸ்ட்டு தார். ஓரசை சீரில் இப்போ தா என்பது குறில், தா என்பது நெடில், இர் என்பது ஒற்று. அப்போ தனி நெடில் ஒற்று வந்து நேரசை. நேருன்னு எழுதிக்கலாம். ஓரசை சீரில் நேருக்கு நாள் என்பது வாய்ப்பாடு. அப்போ நாலுன்னு எழுதிக்கலாம். இக்குறட்பாவில் ஈற்றுச்சீர் நாள் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளதுன்னு எடுத்து எழுதிக்கணுங்க. அவ்வளோதாங்க அழகிட்டு வாய்ப்பாடு. நன்றிங்க.